யார்ட்டையும் நான் சொல்ல ஆள் இல்லை, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப ஹாப்பிங்க உங்கள்கிட்ட சொன்னதில். ஏன்னா நமக்கு யார்ட்டையாவது சொல்லணும்னு தோணும், ஆனால் நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, செட் ஆகலைங்க. அதுதான் என்னோடய கதை, அதுக்கு மேலான கதை. நான் ஹாப்பியாக தான் இருப்போம், நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். என்னோடய ஸ்டோரி இது. அப்புறமா நெக்ஸ்ட் கறி வச்சுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கப்பு நான் இருக்குல்ல, இந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சிம்பிளாக குயிக்காக வச்சாச்சு. நம்ம வீடியோ 10 நிமிஷம் மேலே ஓடுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. உன்னை நம்பி தான் எடுக்கேன், கோமாளி வித்த காட்டிடாத. பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் முத வீடியோ எடுக்கார். பாருங்கள், மல்லிப்பொடி 1.5 கரண்டி, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் பிரியாணி சிக்கன் பொடி போடலாம், ஆனால் நான் மட்டன் பொடி போடுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, நல்லா இருக்கும். கரம் மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் ஸ்பூனை காணும், குறிப்பிட்ட அளவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போடுவேன், நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டாலும் போதுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகு, சிக்கன், கரம் மசாலா. இல்லை, நானாக ஆஃப் பண்ணி எடுப்பேன். அவர் அதுக்குள்ளே இன்னும் படிக்கலை, வளைவுச்சுளை இன்னும் அவருக்கு வரவில்லை. அவ்வளோதாங்க, இந்த மசால் இவ்வளோதான். இவ்வளோத்தையும் போட்டு அது கூட ஜாயின் பண்ண போகிறேன், பட்டரை வெட்டி போட போகிறேன். பொடி எவ்வளோ போட்டேங்க, பொடி எவ்வளோ போட்டு நல்லா கிண்டி கொடுத்து நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிடலாம். நல்லா மசியாக குழஞ்சி வேகணுங்க. இப்போ மூடி வச்சோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம் இப்படியே இங்கே திருப்புங்க, சூப்பர். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம வதக்கணும். இது வதக்கிறதுக்கு இந்த சட்டி அடுப்பில் நிற்காது, அதனால இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டாட்டு, இப்படிக்கா ஒரு கிண்டி வதக்கி சூப்பரில். இது அப்படி வசங்கட்டும், அது கொதிக்கட்டும். என் பொண்ணு வெட்டுறா பாருங்க, சூப்பராக கட் பண்ணுவான். செய்ய மாட்டா, செய்தால் விருத்தியாக வேலை செய்வாள். பாருங்க, இந்த மாதிரி வசங்கணும். மெயினாக மண்சட்டியில் என்னன்னா, தீ உரைச்சிட்டுனா அப்படி தீயோ நிற்குங்க, தீயோ நிற்கும் மண்சட்டி. அதை பக்குவப்படுத்தி எடுக்க தான் நம்ம வேலை. கொஞ்சம் மறந்தால் சட்டிக்குள்ளே எல்லாம் ஒட்டிக்கும். அந்த ஒன்று தான். மறுபடியும் 1 கப்பு தண்ணி விட்டுட்டேன், ஏன்னா அது நல்லா மசிஞ்சு குழஞ்சிட்டு. இனி இதை உங்களுக்கு வேணும்னா, நான் தண்ணி விட்டேன்ல, நீங்கள் தண்ணி விட முன்னாடி மிக்சியில் அடித்து ஊற்றிடலாம். குழலாம் குழுன்னு இருக்கும். இல்லை, நாங்கள் கொஞ்சம் துருன்னு கொஞ்சம் பரப்பரான்னு சாப்பிடுவோன்னு சொன்னால் இந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்களா இப்படி இருக்கும் பார்ப்போம். இல்லைன்னா இதை மைய அரைச்சி கூழு மாதிரியும் விட்டுரும். என்னத்தை கசக்கேன்னு பார்க்கீங்களா, காட்டுறேன். வெந்தயக்கீரைங்க பார்த்தீங்களா, அப்படி கசக்கி துருன்னு போட்டுறேன். கூட 1 கரண்டி மல்லிப்பொடி போட்டுக்கிடுவீங்க, காணாதுன்னு நினைக்கேன். ஃபஸ்ட்டு நான் 1.5 கரண்டி போட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா, அந்த அளவில் இருந்து கூட 1 ஸ்பூன். ஏன்னா நான் வச்சு ஒரு நேரம் தான், எனக்கு என்னவோ கொஞ்சம் கொழுப்பு குறைவாக இருந்த மாதிரி இருந்து போட்டுக்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை, நம்ம வீட்டு சமையல் தானே. பாருங்கள், இந்த அளவுக்கு வசங்க பார்த்தீங்களா, இந்த அளவு வசங்கினோன்னா அப்படியே தூக்கி தட்டி. சரியா, அதுக்கப்புறம் மல்லிக்கீரை, அப்புறம் பட்டர் எல்லாம் சேர்த்து போட்டு கொஞ்சோல பாருங்கள். இது கார்ன்ஃப்ளவர் தண்ணி. எதுக்குன்னா கொஞ்சம் கொழுப்புக்காக விட்டுருக்கேன். வேணா விட்டுக்கிடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மைதா மாவு தண்ணியை தான் விட்டுடுங்க. ஏன்னா சப்பாத்திக்கு தான் கொஞ்சம் கொழுப்பாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு.
இனி இது வத்தணும், அவ்வளோதாங்க. வத்தின அப்புறம் காட்டுறேன். இந்த ஆப்பைக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் உப்பு. இப்போ தாங்க உப்பு போடணும், சூப்பராக இருக்கும். நல்லா வத்த வச்சு முக்கால் அளவு ஆக்கினப்புறம் இறக்குங்க, அதுவே செம்ம டேஸ்ட். ஓகே, இன்னொன்று மாவை போட்டு இந்த ரப்பரில் நம்ம என்னதான் கழுவுனாலும் கொஞ்சம் தூசியை ஒட்டிகிட்டு இருக்கதாங்க செய்யும். அதுக்கு இந்த ஒரு கொஞ்சோளவு மாவு எடுத்து இப்படி உருட்டி எடுத்துட்டோம்னா அழுக்கு போச்சு. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் சப்பாத்தி போட்டால் அவ்வளோத்தையும் மாவையும் சப்பாத்தி போட்டுறேன். ஏன்னா என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் நான் இப்படி மாவு விரவும் போது 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி மாவு எனக்கு வேஸ்ட்டாக எடுத்துருவாங்க. ஏன்னா எங்களுக்கு கிளே வேணும், சாங்கம்மாம்பா நான் கொடுத்துருவேன். ஏன்னா பிள்ளைங்க விளையாடுவாங்க, வீட்டுக்குள்ளே இருந்து விளையாடுறது பார்த்தீங்களா. ஒரு சப்பாத்தி மாவு 2 சப்பாத்தி மாவு கூட வேஸ்ட் ஆகுங்க. சமயத்துக்கு மெனக்கிட்டு மாவு விரவி இப்போ வளர்ந்ததுனால அது என்னன்னே அவள் கண்டுக்கிறது இல்லை. அவ்வளோதாங்க பிள்ளைங்க. நீங்களும் அப்படி இருந்தால் கொடுங்க, அவங்க நல்லா ஹாப்பியாக விளையாடுவாங்க. தேங்க்யூ. நில்லு கட். இது மாதிரி நிறைய போடுவாங்க, நானும் வச்சுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. நிறைய பேர் இதில் ஹோல்லெல்லாம் போட்டு காட்டுக்காங்கல்ல, நான் இந்த மாடல் வச்சுருக்கேன். மதி கடையில் இளநீ வாங்கினது. ஏன்னா இளநீ பிடிக்காது, இளநியோட கருக்குத்தான் பிடிக்கும். இதை சாப்பிட ரொம்ப நேசிப்பேன். இது என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ். பாருங்கள், சப்பாத்தியும் பன்னீர் பட்டரும் ரெடி.